கொலைக்காரன் பிமல் வீரவன்சவை உடனடியாக கைது செய்யுங்கள். அனூர் அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. செம்மணி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு அனுமதியுங்கள். ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். யாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அழைப்பு. திருகோணமலையில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு கொலை மிரட்டல். யாழில் 80 லட்சம் ரூபாய் பண மோசடி, தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த இளைஞன். பாழடைந்த வீட்டிற்குள் சிக்கிய 10 ஆண்டுகள் பழமையான எலும்புக்கூடுகள். அனுர தரப்பால் பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முக்கிய அறிக்கை. 35 கிலோகிராம் தங்கத்துடன் வெளிநாட்டில் இருந்து வந்தவர் கட்டுநாயக்கவில் வைத்து கைது. யாழில் அதிஉயர் பாதுகாப்பு வலயம், கிடப்பில் போடப்பட்ட நம்பியாருடைய அறிக்கை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டு. இலங்கைக்கு அதிகமாக படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். தொடர்பென விரிவான செய்திகள். கொலைகாரன் பிமல் வீரவன்சவை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் அருண் ஜெயந்திரன் தெரிவித்தார். பிமல் வீரவன்சவை கைது செய்ய முடியாவிட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடகமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள், பெண்களின் நாடைகளுடன் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் சர்வதேச நீதி வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் புற்றுக்குள் இருந்து கொண்டு பாம்பு வந்தது போல ஜேவிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் விமல் வீரவன்ச கோஷமிடுகிறார். 1988, 1989களில் எந்த காரணமுமின்றி ஜேவிபியினர் போராடினார்கள். தமிழ் மக்கள் போராடியதற்கு காரணம் இருக்கிறது. ஜேவிபி போராடியதற்கு என்ன காரணம் என்பதை சொல்ல வேண்டும். எத்தனை கொலைகளை செய்தீர்கள்? பிமல் வீரவன்ச இங்குள்ள புதைக்குழிகளில் இருந்து வரும் எலும்புக்கூடுகள் தொடர்பில் என்று பல கதைகளை கூறுகிறார். எல்லாவற்றையும் மூடி மறைத்து தாங்கள் கொலைகளை செய்து முடித்துவிட்டு தேவையின்றி பல விடயங்களை பிமல் வீரவன்ச கூறுகிறார். பிமல் வீரவன்ச தனது சொந்த வீட்டில் வேலைக்காரியை கொலை செய்தவர். கொலைகாரன் பிமல் வீரவன்சவை கைது செய்து அவருக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை யாழ்ப்பாணத்தில் இருந்து நான் வலியுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு தன்னை அனுமதிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை முன்வைத்த நிலையில் சட்டத்தரணி ஒருவரின் பிரசன்னத்துடன் அகழ்வு பணி இடம்பெறும் பகுதிக்கு விஜயம் செய்வது தொடர்பில் பரிசீலிப்பதாக யாழ்ப்பாண நீதவானால் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு நேற்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு இடம்பெறும் பிரதேசத்துக்கு தனது பிரசன்னம் முக்கியமானதென்றும் தன்னை அனுமதிக்குமாறும் மன்றில் கோரிக்கை முன்வைத்தார். அந்த கோரிக்கை நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே மன்றில் இருக்கிற கட்டளைகளுக்கு அமைவாக நபரொருவர் செம்மணி மனித புதைக்குழிக்கு விஜயம் செய்கின்ற போது மன்றுக்கு முறையாக விண்ணப்பம் செய்துதான் விஜயம் செய்வதற்கான காரணத்தை குறிப்பிடும் நடைமுறை உள்ளதை நீதவான் மன்றில் எடுத்துரைத்தார். சமர்ப்பணங்களை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சட்டத்தரணி ஒருவரின் பிரசனத்தோடு அகழ்வு பணி இடம்பெறும் பகுதிக்கு விஜயம் செய்வது தொடர்பில் பரிசீலிப்பதாக நீதவானால் மன்றில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் பல வேளைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வெள்ளையீ தாக்கத்தை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டுக்கு ஆளணி பற்றாக்குறை காணப்படுவதால் தன்னார்வமாக உதவி செய்ய விரும்புவோர் தொடர்பு கொள்ள கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 வார கால தீவிர தேசிய கள செயற்பாடு 2025 என்ற தொனிப்பொருளில் வெள்ளையீயை கட்டுப்படுத்தும் தேசிய செயல்திட்டம் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த செயல் திட்டத்துக்காக கொழும்பில் இருந்து 150 இயந்திரங்கள், 150 பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதோடு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட பிராந்திய ஊடகவியலாளர் எம்.எச். யூசுப் என்பவர் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஊடகவியலாளர் 14ஆம் தேதி இரவு 11 மணியளவில் தனது பகுதி நேர தொழிலான சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியில் கந்தலாய் நகரில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது.
இந்த நேரத்தில் இருவர் அவரிடம் வந்து முதலில் தீப்பெட்டி கேட்டு இல்லை என பதிலளித்த பின்னர் பொய்யான செய்திகளை ஊடகங்களுக்கு பரப்புகிறாய் என்று குற்றம் சாட்டி கடுமையான வார்த்தைகளால் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். பின்னர் அவர்களில் ஒருவர் உடனடியாக அவரை தாக்க முயன்ற நிலையில் அருகில் இருந்த கடை உரிமையாளரும் பெண் ஒருவரும் ஊடகவியலாளருக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அவர் கந்தலாய் காவல்துறையில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்து ஊடகவியலாளரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்த நபரொருவர் உயிரிழந்தார். புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த செல்வராசா லிபாஸ்கரன் வயது 34 என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் கனடா செல்வதற்காக கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் 80 லட்சம் ரூபாய் பணத்தை கொழும்பில் உள்ள முகவரிடம் கொடுத்துள்ளார். இருப்பினும் அவர் கனடாவுக்கு அனுப்பி வைக்கப்படாத நிலையில் தன்னுடைய பணத்தை மீள வழங்குமாறு தொடர்ச்சியாக முகவரிடம் கேட்டு வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பணத்தை கேட்டபோது அந்த பணம் ஆன்லைனில் களவாடப்பட்டதாக முகவர் தெரிவித்தார். இதனால் விரக்தியில் 14ஆம் தேதி அரளி விதையை அரைத்து குடித்துவிட்டு அவர் தூக்கத்துக்கு சென்றுள்ளார். பின்னர் நேற்று காலை வாந்தி எடுத்துவிட்டு மனைவியிடம் நடந்தவற்றை தெரிவித்தார். பின்னர் அவர் புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று மதியம் 1 மணியளவில் உயிரிழந்தார். அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன் இறந்த நபர் ஒருவரின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த பகுதியில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த பாலடைந்த வீட்டுக்குள் பந்து விழுந்துள்ளது. அதை எடுப்பதற்காக அவர்கள் வீட்டுக்குள் சென்றபோது அங்கு மனித எலும்புக்கூடு இருப்பதை கண்டுள்ளனர். இதையடுத்து அதனை தங்களுடைய தொலைபேசியில் புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளனர். இதை பார்த்த காவல்துறை தடயவியல் நிபுணர்களோடு அந்த பாலடைந்த வீட்டுக்குள் சென்றுள்ளனர். இந்நிலையில் அங்கிருந்த சமையல் அறையில் குப்பர படுத்திருந்த நிலையில் எலும்புக்கூடு இருப்பதை கண்ட நிலையில் அது மட்டும் இருந்துள்ளது. அதை சுற்றிலும் சமையல் பாத்திரங்கள் சிதறி கிடந்துள்ளதோடு பழைய மொடல் நோக்கியா தொலைபேசி ஒன்று இருந்துள்ளது. 2016இல் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகளும் தலையணை அடியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பேட்டரி செயலிழந்த அந்த தொலைபேசியை காவல்துறை பழுது பார்த்த நிலையில் அதில் 2015இல் 84 மிஸ்கோல்கள் வந்தது பதிவாகியுள்ளது. இதுகுறித்து காவல்துறை உதவி கமிஷனர் கிஷன்குமார் செய்தியாளரிடம் தெரிவிக்கையில் உயிரிழந்தவரின் பெயர் அமீர்கான். அவர் வசித்த வீடு அவரின் தந்தை முனீர்கான் என்பவருக்கு சொந்தமானது. அவர் தனியாக அந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தெரிவிக்கப்பட்டதோடு அவருக்கு 50 வயது இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அவர் 10 ஆண்டுக்கு முன் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுடைய மரணம் தொடர்பில் தொடர்பு கொள்ளாத காரணத்தால் யாருக்கும் அது பற்றி தெரியவில்லை. அந்த இடத்தில் இரத்தக்கரை எதுவும் தென்படவில்லை. எனவே அவர் இயற்கையாகவே இறந்திருக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எலும்புக்கூட்டின் விரலில் இருந்த மோதிரம் அணிந்திருந்த அரைக்கால் காற்சட்டையை வைத்து அது அமீர்கான் தான் என்பதை அவரின் சகோதரர் ஷதாப் உறுதி செய்துள்ளார். எனினும் இறந்தவரின் அடையாளத்தை உறுதி செய்ய பரிசோதனைகள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்த பிள்ளையான் தொடர்பான தகவல்களை விரைவில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். 1.1 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 35 கிலோ தங்கத்துடன் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்துள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் வசிக்கும் 32 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அவரிடம் 195 தங்க பிஸ்கெட்டுகள் மற்றும் 13 கிலோ தங்க நகை இருந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் விமான நிலைய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். போர் முடிந்து 16 வருடங்களான பின்னரும் அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற போலியான சட்டவிரோத கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்க வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்று தெரிவித்து படையினர் கைப்பற்றிய காணிகளில் இன்னும் விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தின் முதல் 13 நாட்களில் 79,771 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் சமீபத்திய தரவுகளின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. முதல் 13 நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவது அதிகமாக பார்வையிடப்பட்டது ஐக்கிய ராச்சியம், மூன்றாவது அதிகம் பார்வையிடப்பட்ட நாடு ஆஸ்திரேலியா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டுக்கான இலங்கைக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளதாக
உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.